அரவிந்த் ஆசிரமம் நிரந்தர இயற்கை விவசாயம் பற்றிய ஒரு தொகுப்பு. நம்ம ரசாயன உரத்தை தவிர்த்து மண் வளத்தை மேம்படுத்தி நிரந்தர இயற்கை விவசாயம் செய்முறையை நாம் இங்கே காணப்போகின்றோம். நம்முடைய மண் வளம் எப்படி இருந்தாலும் அதை நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்திலே ஒரு குழி பதித்து குழியை ஏற்படுத்தி, உதாரணமாக இங்கே 4 அடி அகலத்தில் நீளம் எவ்வளோ வைத்துக்கொள்ளலாம். அங்கே 1 அடி அளவுக்கு ஆழம் தோண்டப்பட்டு நமக்கு அங்கே கிடைக்கின்ற எது மரத்தின் கழிவுகள் எதுவாக இருந்தாலும், எந்த வகையாக இருந்தாலும், எந்த இலைதழையாக இருந்தாலும் அதை பயன்படுத்துவோம். அதுமாதிரி மாட்டுச் சாணம், பசுந்தலைகள் இவைகளெல்லாம் நாம் ஈடுபொருளாக அந்த வெட்டப்பட்ட அந்த குழியில் நாம் ஒரு அடுக்கடுக்காக அமைக்கப் போகின்றோம். அப்போ பொதுவாக நம்முடைய இயற்கை விவசாயத்தில் வரப்பு, மேட்டுப்பாத்தி, பள்ளப்பாத்தி, இருமடிப்பு பாத்தி, வெப்பப்பாத்தி, இப்படி பல நம்முடைய பாரம்பரிய விவசாய வேளாண்மையில் கடைப்பிடிக்கப்பட்டதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து புரிந்து கொண்டு அதை அனுமானமாக நாம் இருமடி குப்பை பாத்தி 3 அடுக்கு விவசாயம் என்ற அடிப்படையில் நாம் அதை புரிதலை ஏற்படுத்தி நாம் ஒரு புது முயற்சியாக அரவிந்த் ஆசிரமத்தில் செய்ய தொடங்கி, இது வெற்றிகரமாக முடிந்தால் அடுத்த நாம் எல்லா விவசாயிகளுக்கும் இதை நாம் கற்றுக் கொடுத்து பயிற்சி கொடுத்து அவர்களுடைய ரசாயனம் இல்லாமல் நிரந்தர விவசாயத்தை கொண்டு செலுத்தும் போது அவங்களுடைய வருமானம் பெருகும், செலவு இருக்காது, அது ஆரோக்கியமாக அமையும். ஒரு ஆரோக்கிய சமுதாயத்துக்கு நல்ல உணவுகளை கொடுக்கணுங்கிறதா நம்ம நோக்கமாக இதை நம்ம செய்ய தொடங்கியிருக்கிறோம். அப்போ அந்த பள்ளங்களில் நமக்கு இருக்கும் கழிவுகள் எதுவாக இருந்தாலும் முதல் அடுக்காக கடினமான கட்டைகள், கம்புகள், இந்த மாதிரி உள்ள எல்லா விதமான கழிவுகளையும் நாம் உள்ளே சேர்த்துறோம். இது மக்குவதற்கு மிக ரொம்ப காலங்கள் ஆகுகின்ற பொழுது இன்னொரு இதோடைய என்ன ஒரு சூட்சமானா, நமக்கு செடிகளுக்கு நல்ல காற்றோட்டம் வேறு வரைக்கும் செல்வதற்கு இது பெரு உதவியாக இருக்கின்றது. பின்னர் அங்கே தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அது மட்டைகளும் கட்டைகளும் சருகளும் எல்லாமே சேர்த்து அடிப்படையாக கீழே எல்லாமே விரிக்கப்பட்டது. மரத்தில் எது நமக்கு கழிவாக விழுகின்றதோ அனைத்தையும் நாம் அங்கே முறையாக எல்லா இடங்களிலும் படிமடியாக சேர்த்து, பின்பு அது மேல கம்புகள், குச்சிகள், என்னென்ன மரங்கள்லாம் நமக்கு தேவையில்லாத பொருட்களாக இருக்கின்றது அனைத்தையும் நாம் தாவர கழிவுகளெல்லாம் அங்கே ஒன்றின் மேல் ஒன்று சமமாக விட்ட பின் பசும் சாணியை நன்கு கரைத்து அதன் மேல் முழுமையாக எல்லா இடங்களிலும் படும்படியாக தெளிக்கப்பட்டு ஊற்றப்பட்டு செய்யும்போது நம்முடைய நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு அது பெரு உதவியாக இருக்கும். இயற்கை வேளாண்மை எடுத்தீங்கன்னா பசும் சாணம் இல்லாமல் அது இயற்கை வேளாண்மை இருக்கவே முடியாது. அது கொஞ்சமாவது நமக்கு கொடுக்கும்போது அது நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு வெறும் பேருதவியாக இருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம எல்லாமே அந்த சாணிப்பாலை கரைச்சி எல்லா இடங்களிலும் ஊற்றப்பட்டது. பின்பு அதன் மேலே வெட்டப்பட்ட மண் அனைத்தும் சமான அளவிலே எல்லா இடங்களிலும் அதை மூடுவதற்கு
அப்படி இந்த மண்ணுடைய இது எல்லாமே வந்து எல்லா விதமான இடங்களிலும் அது சிறு சிறிதாக சேர்கின்றது. ஏன்னா மண் என்ற பிடிப்பு தான். இரண்டாவது இது மக்கின்ற பொழுது மண் புழுக்கமாக செல்லும். அடுத்தபடியாக நம்முடைய இலைகள், நம்முடைய மரத்துடைய காய்ந்த இலைகள்லாம் நம்ம சேகரிக்கப்பட்டிருந்தது. அதையும் எல்லா இடங்களிலும் சமமான அளவுக்கு அதை கொட்டி விரிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த காய்ந்த இலைகள் தலையும் மூலம் நமக்கு கார்பன் சத்துக்கள் செடிகளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. இது மக்கின்ற பொழுது அது முழுமை பெறும். ஏன்னா இந்த இருமடி குப்பை பாத்திங்கிறது ஒரு முறையை நீங்கள் அமைத்து விட்டால் பல ஆண்டுகளுக்கு அது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்போ நமக்கு சாணிப்பாலை மீண்டும் அதுமேல் எல்லா இடங்களும் படும்படியாக தெளித்து ஊற்றி அதை மக்க செய்வதற்கு ஏதுவான நுண் உயிர்கள் பெருக்கத்திற்கு நம்ம இந்த சாணிப்பாலையை தெளிச்சிட்டோம். இப்போ எல்லா இடங்களிலும் எல்லா செடிகளிலும் எல்லா இலைகளிலும் உள்ள அந்த நுண்ணு பெருக்கத்திற்கும் அதை மக்குவதற்கும் இது மிக உதவிகரமாக இருக்கும் என்பதால் நாம் எல்லா இடங்களும் தெளித்து விட வேண்டும். இப்படி இலைதலைகள் முழுமையாக மக்கின்ற பொழுது அதோடைய சத்துக்கள் அனைத்தும் நம் செடிகளுக்கு கிடைப்பதற்கும் வேர்கள் நன்கு செல்வதற்கும் இது உடைய இதோட உரத்தன்மையானது உரங்களாக மாறி வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும். பின்பு அந்த பாத்திக்கு மேலே நீங்கள் மண்ணை போட்டு மூடிவிட வேண்டும். அது மண்ணுங்கிறது ரொம்பவும் தேவையில்லை. அது முழுமையாக ஓரளவுக்கு அது அமுங்கும்படியாக விரிவில் தெரியாதபடி மண்ணை நீங்கள் போட்டுவிட வேண்டும். அப்போது நிரந்தர விவசாயமாக நாம் செய்ய போகிறோம். அப்போது நமக்கு ஒரு இது மக்கி செய்ய அடுத்தடுத்த எத்தனை இது முறை விவசாயத்துக்கும் முக்கியமாக இதோடைய காய்கறி கீரைகளுக்கு பந்தல் கொடி காய்களுக்கு மிக ஏற்றதாக இருக்கும் இந்த குப்பை பாத்தி. அதுபோல் கிழங்கு வகைகளும் நம்ம நடலாம். இதோடைய இடைவெளிகளில் நமக்கு பயிர்கள் எந்தெந்த சிறு சிறு பயிர்களுக்கு கூட இதை பயிர் செய்ய முடியும். இது ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் இதை பல இயற்கை வேளாண்மையுடைய தமிழருடைய வேளாண்மையெல்லாம் கருத்துக்களை புரிந்து எங்களுடைய ஒரு ஆலோசனைக்கும் எங்களுடைய யூகத்துக்கும் உட்பட்டு இந்த மாதிரி பல குப்பை பாத்தியாக அமைக்கணும், இது வித்தியாசமாக ஒரு மக்களுக்கு கொண்டு சென்றால் கண்டிப்பாக அவங்க கடைபிடித்து எல்லா விவசாயிகளும் அதை கடைபிடிக்க வைக்க வேணுங்கிறது எங்கள் ஆரம்ப கட்டத்தில் தொடங்கி செஞ்சிட்ருக்கோம். இது எங்களுக்கு விவசாயத்தில் பெரிய அளவில் இயற்கை விவசாயத்தில் அனுபவம் இல்லாட்டாலும் இது அனுபவத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அப்புறம் மண்ணெல்லாம் போட்ட பிறகு புல் வகைகள், புல் சிறு குச்சி வகைகள், பசுந்தலைகள், இப்படி எது நமக்கு அங்கே இருக்குதோ எல்லாமே போட ஆரம்பித்தோம். அப்போ நமக்கு புல் அங்கே ஒரு புல் பூண்டு வகை எல்லாமே பக்கத்தில் கூடிய மரங்களுடைய பசுந்தலைகள் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இதுன்னு கணக்கு கிடையாது, சரிங்களா? எது கிடைச்சாலும் சரி நீங்கள் பசுந்தலைகள்லாம் வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு நாள் வச்சுக்கிட்டு இல்லை உடனே கூட நீங்கள் போட்டுக்கலாம். பக்கத்தில் உயிர் மரங்கள் இருந்தாலும் சரி, வேப்பிள்ளை, அப்புறம் புங்க மரங்கள், மஞ்சள் நெத்தி மரங்கள், பிறகு மூலிகைகள் எல்லாம் எடுத்துகிட்டு அதையும் அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரிலாம் போட்டு மண் போட்டு மேவின பிறகு கடைசி லேயரை நமக்கு வைக்கோல் இருந்தால் வைக்கோல் போடலாம், அல்லது அந்த புல் வகைகளாக போடணும். முதல்ல பெரிய பெரிய கட்டையில் போட்டோம், அப்புறம் குச்சியில் போட்டோம், அப்போ நல்லா பசுந்தானத்திட்டு மேவிட்டோம். அடுத்த லேயரில் இலைதலைகளில் காஞ்ச இலையில் போட்டோம், அடுத்த லேயரை பசுந்தலையில் போட்டோம். அது பிறகு இந்த வைக்கோலை போடுறோம். அப்போ வைக்கோல் நல்ல ஈரத்தை பிடிச்சி வைக்கக்கூடிய திறன் இருக்கின்றது. அது மக்க இன்னும் சத்துக்கள், அது நுண்ணூட்டு பெருக்கங்கள் அதிகமாக கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு லேயருக்கும் பசு சாணியோடைய கரைச்சலும் அடுத்து மண்ணும் அதோடைய அடுக்கடுக்காக போடப்பட்டு கிட்டத்தட்ட தரையே 1 அடி 1.4 அடிக்கு பள்ளம் இருந்தது. இப்போ தரைக்கு மேலேயும் அதே 1 அடி 1.4 அடிக்கு அளவுக்கு நம்ம உயர்த்தணும்.
இது ஆரம்ப கட்டத்தில் ஓரளவுக்கு உயர்த்திட்டு மட்டமாக உயர்த்திட்டு வச்சு இதுக்கு மேலேயும் அதே போல் பசுந்தாயம் தொளித்து மண்ணை போடணும். அப்போ ஒரு சமமாக விரிக்கிறது விட்டு அது அகலம் வந்து 4 அடி, அதுக்கு மேலே தாண்ட வேண்டாம். நீளம் வேலை வச்சுக்கலாம். இப்பொழுது அந்த வைக்கோல் மேலே மண்ணை போட்டு, இங்கே மண் என்ன மண்ணா மேமண், அதாவது முதல்ல எடுக்கிற ஸ்டார்டிங்கில் நீங்கள் குழி தோண்டும் போது 3 இன்ச்சு அளவு மண் எடுத்துக்கோங்க. அது தனியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் மாதிரி 3 இன்ச்சு அளவு மண் எடுத்து தனியாக வச்சுக்கணும். அது மேமண். தோண்டும் போது பக்க மண் எடுத்து மூட்டிக்கணும். அப்போ மேமண்ணோட நீங்கள் பல குப்பைகள் ஏதாவது இருந்தால், அங்கே ஒரு குப்பை கிடந்தது, குப்பையை கிடந்தது, அந்த குப்பைகளும் மக்கள் குப்பைக்கு இருந்தது. அந்த மக்கள் குப்பையும் மேமண்ணையும் கலந்து விட்டு மேலே இப்போ முதல்ல எடுத்தோடனே நம்ம பயிர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாம் மக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேமண்ணெல்லாம் போட்டுக்கணும். எடுத்தோடனே நாங்கள் என்ன பண்ணோம், இதெல்லாம் வந்து அன்றைக்கே போட்டு முடிச்ச அன்றைக்கே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, இதை தண்ணி ஊற்றி பாய்ச்சிட்டு அப்படியே விவசாயத்தை தொடங்கிட்டோம், பயிர் பண்ண தொடங்கிட்டோம். இது என்ன தான் வருது, எப்படி தான் வருதுன்னு முதல்ல பார்க்கணுங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால் அதை மக்க வைக்கணும் செய்யணும் எல்லாம் கிடையாது. குப்பை போட்டாச்சு, குப்பைக்கு மண் சரியான மண்ணை மேலே விரவியாச்சு. இப்போ மண்ணை நனைச்சி விட்டு அதை சமப்படுத்தி போகிறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல வந்து கீரை போட்டு விட்டுலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணோம். எங்களுடைய ஏற்கனவே இந்த ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வாங்கி வச்ச விதைகளை இருந்தது, அது வருஷக்கணக்கு ஆயிடுச்சு. அப்போ புதிய முறையை எனக்கு கடைப்பிடிக்கணும். அந்த பழைய விதையெல்லாம் வந்து என்ன முளைப்பு இருக்குமா தெரியாது. அப்படி தெரிஞ்ச உடனே மண்ணில் லேசாக ஒரு கோடு பதித்து அதுக்கு மேலே கீரை போட்டுக்கலாம் அப்படிங்கிறது பல விதமாக விவசாயம் கடைப்பிடிக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் இப்போ தான் வந்து அது படிக்கிறோங்கிற விஷயத்தில் வரும்போது எது ஈஸியாக இருக்குமோ அதே தொடங்க ஆரம்பித்தோம். அப்போ எல்லா விதைகளும் நம்ம ஒரு மண்ணை லேசாக கீறி விட்டு அதுக்கு மேலேயே விதைத்து வச்சிடலாம். ஒரு கேப்பு, ஒரு செடிக்கு இன்னும் செடிக்கும் கேப் இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த மாதிரி முறையைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து விதைகளை கொஞ்சம் மண் கலந்து அப்படியே லேசாக அதில் போட்டு வந்துட்டோம். அப்போ ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து சரியாக பண்ணணும்னு நினைக்கிறக்கூடாது, பண்ணிகிட்டே இருக்கணும், அதை சரிப்படுத்திக்கணும். அப்போ தான் நமக்கு பல விதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம கரெக்டாக பண்ணின்னு நினச்சி முறை பார்க்குற விட அனுபவத்தினால் நமக்கு என்ன தவறு நடக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு பல யோசனைகள், ஒரு புதிய யுத்திகளை நமக்கு வரும். அதனால் நாங்கள் எதுவுமே பெருசாகவே நாங்கள் சீராக பண்ண நினைக்கல. எது நேரம் நமக்கு மனசில் தோணி செய்ய வைக்குது அப்படி செய்ய வச்சிடலாம் சொல்லி அப்படி தான் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த குப்பை பாத்தி உருவாக்க ஆரம்பித்தோம். இந்த அளவு மேடு வந்து இப்போ வந்து பாதி தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்து இதை அப்படியே மேலே வரை கொண்டு போனோம். கிட்ட இதுதான் வந்து இன்னும் 2 அடிக்கு மேலே ஏற்றுறோம். இது குப்பமாக வந்துடும், கோபுரமாக வந்துடும். இப்போ சமமாக இருக்குது. அந்த கீரையை போட்டாச்சுன்னா அந்த கீரை போட்டு 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு நம்ம ஏதாவது இப்போ எண்ணெய் எடுத்துட்டோம்னா அது பிறகு அது குப்பை பாத்தி முறையை வந்து இன்னும் வந்து கோபுரம் மாதிரி நாங்கள் கொண்டு போவோம். அப்போ நீங்கள் அடுத்த வீடியோலாம் இதை பார்க்க முடியும். இப்போதைக்கு நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம கீரை போட்டிருக்கோம், அதுக்கு மேலே எப்படி இந்த கீரையை விதைக்கிறோங்கிறது எங்களுக்கே புதிய அனுபவத்தில் வரும். அப்போ கீரைகளை விதைச்ச பிறகு சுற்றிக்கு விதைச்ச பிறகு நாங்கள் மேலே என்ன பண்ணிட்டோன்னா மீண்டும் அந்த வைக்கோல் மூடிட்டோம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது அது விதைகளுக்கு ஏதாவது பாதிப்பு இல்லாமல் இருக்கணுக்காக மேலே வைக்கோல் போட முடியாச்சு. அதேமாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முள்ளங்கில போட்டோம். முள்ளங்கி விதைகள் கொஞ்சம் இருந்தது, எங்கள் ஸ்டாக் இருந்தது. அதுவும் பெரும்பாலும் பழைய விதைகள், அது எப்படி வரும்னு தெரியாது. அப்படி என்ன பண்ணிட்டோன்னா அந்த முள்ளங்கி விதையும் சுற்றி நாங்கள் ஊனி வச்சுட்டோம். ஊனி வச்சுட்டு சரி இதை கொஞ்சம் நாள் விட்டு பார்ப்போம் சொல்லி ஒரு வாரம் கழித்து நாங்கள் எடுத்து பார்த்தா எல்லா செடிகளும் ஓரளவுக்கு முளைச்சிருந்தது. ஒரு 70% வரைக்கும் முளைப்போடு தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நம்ம புதிய யுக்திகளை கடைபிடிச்சி இப்போ தான் விவசாயங்கிறது இயற்கை நிரந்தர விவசாயத்துக்குள்ளே போகிறோம். அப்போ எப்படி வரணுங்கிறது ஒரு புதுமை இருக்கனால எங்களுக்கு ஒரு வந்தது வரைக்கும் சந்தோஷம் கொடுத்தது எங்களுக்கு. இதுவே போதுமா, இதே ஒரு நல்ல வெற்றிகரமாக எங்களுக்கு தோணுச்சு எங்கள் ஆசிரம அன்பர்களுக்கு. ஆசிரமத்தில் தேவையான காய்கறி, கீரை, பழங்கள் எல்லாமே நம்ம இங்கேருந்து விளைவிக்கணும் முடிவு பண்ணோம். 2வது இயற்கை நல்வாழ் முகாம் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம இயற்கையே கொடுக்க ஆரம்பிக்கணும், வெளியே வாங்கக்கூடாது. இந்த முடிவில் தான் இந்த இயற்கை நிரந்தர வேலை போனால் தான் அது கொடுத்துட்ருக்கோங்கிறது நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணோம். அப்புறம் கரெக்டாக 1 மாதம் கழித்து நான் வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டு பல கேம்ப் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நான் திருப்பி வரும்போது பார்த்தோம்னா
அவங்களே கீரை அறுவடை பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்ட கீரை எடுத்துட்டாங்க அவங்கள. அதுக்கப்புறம் கீரைகள் இருந்தது, அடுத்தடுத்த கீரைகள் இருந்தது. ஆமாம், முள்ளங்கி நல்லா வளர்ந்துருந்தது. அது பார்த்தா அடுத்து ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது, புளிச்ச கீரை போட்டிருந்தேன். இது நல்லா வளர்ந்துருந்தது. ஏன்னா அற்புதமான ஒரு கீரைகளில் புளிச்சக்கீரை ஒன்று. முள்ளங்கி தான் இன்னும் நம்ம கையால் போட்டு விளைச்சி எப்படி நம்மளுடைய பக்குவத்தில் போட்டு வந்து பார்க்கும்போது உண்மையிலே விவசாயங்கிறது அவ்வளோ ஒரு ஆத்மா திருப்தியான, கண்ணுக்கும் நம்மளுடைய இயக்கத்துக்கும் அனுபவத்துக்கும் நல்லா இருந்தது. அப்போ எல்லா விவசாயிகளும் நம்ம ஒரு வியாபார ரீதியாக பண்ணால் கூட ஒரு இயற்கை நிரந்தர வேளாண்மைக்கு கொஞ்சமாக அவங்க குடும்பத்துக்காவது நல்ல ஆரோக்கிய உணவு சாப்பிட்ணும். அதுக்கு அடுத்த கட்டங்களில் அவங்க அடுத்தடுத்த நிலை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருந்தது. தவிர ஒரு விளைவித்து இது வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் நாங்கள் எதுவுமே இதை யோசிச்சு பண்ணல. ஒவ்வொரு விவசாயம் தன் வீட்டு தேவைக்காவது அவன் தன்னை வீட்டு தேவைக்கு ஒரு பாத்தி அமைச்சு, ஒரு இருமடி குப்பை பாத்தி, ஒரு புதிய முறையை நம்ம சொல்லிட்டு வரோம். அது எல்லாம் பழைய முறை தான். இருந்தாலும் நமக்கு பல இடங்களில் பல விதத்தில் விவசாயம் பண்ணுறத நம்ம ஒரு சுருக்கி அது எளிமைப்படுத்தி எல்லாம் வீட்டில் கூட ஒரு சின்ன பையில் கூட வளர்க்குற மாதிரி தான் நம்ம முயற்சி பண்ணோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் கோயில்பேட்டில் நம்ம எப்படி பயிற்சி கொடுத்துருக்கோம்னு சொல்லி நம்ம அதையும் போட்டு காமிச்சிருக்கோம். இப்போ ஒரு பெரிய இடத்துல விவசாய நிலத்துக்குள்ளே சுற்றி தோப்பு இருந்தால் கூட தோப்புக்குள்ளே எப்படி போட்டுக்கலாம், எவ்வளோ இடம் இருக்கும், எவ்வளோ காலி இடங்கள் இருக்கும், அந்த இடத்தையும் நம்ம விவசாயத்தை இந்த குப்பை பாத்தி முறை கொண்டு போனால் நல்லா இருக்குங்கிறது எனக்கு அரவிந்த் ஆசிரமத்தை ஒரு அனுபவத்துக்கு கொண்டு கூடிய ஒரு இடமா அமைஞ்சது. நமக்கும் முழு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த ஆசிரமத்துக்கு தேவையான எல்லா காய்கறி கீரைகள் எல்லாமே நம்ம இங்கேயே விளைவிச்சிடணுங்கிற முடிவு பண்ணி இறங்கியிருக்கோம். எங்களுக்கு இது முழுமையாக போகிறதுக்கு 1 வருஷம் ஆயிடும். அதுக்கு மக்களுக்கு இதே நேரத்தில் இது சார்ந்த வகுப்புலையும் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் கொடுக்க ஆரம்பித்து அவங்க பயிற்சி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மூலியமாக நான் சில கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கும். எல்லாருமே விவசாயம் தான், எல்லாரும் விவசாயி தான். நம்முடைய பாரம்பரியமே விவசாயி தான், விவசாய நாடு. அப்போ எல்லாருமே விவசாயம் பண்ணணும். வீட்டில் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது எல்லாருமே விவசாயத்தில் இறங்கி தங்கள் தேவையை பூர்த்தி பண்ணிக்கணுங்கிறது தான் அந்த நோக்கத்துக்கு நாங்கள் இங்கே கற்றுக்கிட்டுருக்கோம். இது மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அவங்களும் அவங்க வீட்டு தேவையை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கணும். அவங்க தேவையை அவங்களுக்கு ஆரோக்கியத்தை மேற்படுத்துவதற்கு அவர்கள் விளைவித்த உணவு தான் அவளுக்கு சிறந்த ஆரோக்கியம் கொடுக்குங்கிறது தான் நம்மளுடைய பார்க்குறோம். விவசாயத்தை வெளியே வாங்கும்போது எப்படி ரசாயன உணவு இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் உணவே மருந்து தான் சொன்னாங்க. இப்போ உணவில் மருந்தை அடித்து கொடுக்குறாங்க. அது என்ன மாதிரி மருந்து, உடம்புல எந்த பாதிப்பு அப்படி சொல்ல முடியாது. என்ன தான் வைத்திய முறை இருந்தாலும் உணவு சரியில்லை என்றால் கண்டிப்பாக அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியாது என்பது எங்களுடைய தீர்மானம் இருந்ததுனால இந்த இயற்கை நிரந்தர விவசாயத்தை எல்லா மக்களுக்கும் சாதாரண சின்ன வீட்டில் கூட ஒரு பையில் அரிசி மூட்டை பையில் வளர்க்கணுங்கிறது எங்கள் செலவே இல்லாமல் எதையும் வெளியே வாங்காமல் அவன் வீட்டு கழிவுகளை அவனுக்கு உரமாகி அவனுக்கு உடலுக்கு உரமேற்ற அந்த சத்துக்களை கொடுக்கணுங்கிற முடிவாக இந்த இயற்கை விவசாயத்தை நான் தொடங்கியிருக்கிறோம். இது தொடர்ந்து நாங்கள் நடத்த இருக்கிறோம். இது உங்கள் தேவை யாராக இருந்தாலும் சரி இங்கே வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவி செய்ய இந்த அரவிந்த் ஆசிரமம் காத்திருக்கு. நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வீட்டில் விளைவித்து நீங்கள் உண்ண வேண்டும். நன்றி.